காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா உங்க தங்க தாலி எல்லாம் பறிச்சு முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனா உண்மையிலேயே முந்தா நாளைக்கு முதல் நாள் நீட் தேர்வு, இந்த பிள்ளைகள் தாலி அணிந்து கொண்டு தேர்வுக்கு போகிறார்கள். இந்த நீட் தேர்வு நடத்துறவன் சொல்றான் தாலியை கலட்டி வெளியே வச்சுட்டு போகணும். எவ்வளவு பெரிய பிரச்சனை! ஒரு படத்திலேயே தாலிக்காக குஷ்பு என்ன பாட்டு பாடும், தாலி வரம் காக்க வந்தேன் தாயம்மான்னு. தாலியே கலட்டுட்டாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, யாரு தாலியை கலட்டுறா? அதனாலதான் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ஏப்பா இவ்வளவு பெரிய தாலியிலேயே பிட்டு வச்சு அடிக்க முடியும்னா நீங்க இவிஎம் மிஷின்ல மோசடி பண்ண மாட்டீங்கிறதுக்கு என்னடா ஆதாரம்னு கேட்டார். டில்லியினுடைய கடைசி பகதூர் அவருடைய 2 செல்ல குழந்தைகளினுடைய தலைகள் அறுக்கப்பட்டு அந்த சிற்றுண்டி தட்டிலே வைக்கப்பட்டிருந்தது. அப்போது அந்த வெள்ளைக்கார தளபதி கேட்டான், இப்போது சொல் பகதூர் ஷா, எஞ்சி இருக்கிற உன்னுடைய பிள்ளைகளினுடைய தலையை நீ காத்துக் கொள்ள வேண்டுமானால் நீ எங்களுக்கு அடங்கி போகிறேன் என்று சொல். பகதூர் ஷா சொன்னார், 2 பிள்ளைகள் அல்ல, என்னுடைய எல்லா பிள்ளைகளின் தலையை அறுத்து வைத்தாலும் நான் உனக்கு அடிபணிய மாட்டேன் என்று நிமிர்ந்து நின்றவர் பகதூர் ஷா. அவர் ஒரு கையிலே கொஞ்சம் இந்திய மண்ணை வைத்திருந்தார். ஏன் இந்த கையை மூடியே வச்சிருக்கீங்கன்னு கேட்ட பொழுது மன்னர் பகதூர் ஷா சொன்னாராம், எந்த மண்ணில் நான் இறப்பேன் என்று அல்லாஹ் ஒருவருக்கே தெரியும். ஆனால் எங்கே இறந்தாலும் என்னுடைய உடலிலே இந்திய மண்ணின் ஒரு சில துகள்கள் ஒட்டி இருக்க வேண்டும் என்று சொன்ன பகதூர் ஷாவின் வாரிசுகளை பார்த்துத்தான் நீங்கள் பாகிஸ்தானுக்கு போய் என்கிறார்கள். ஜிஹாத் என்கிற வார்த்தை என்ன? போராட்டம் என்று பொருள். ஆனா இஸ்லாமிய மக்கள் மீது வெறுப்பை உண்டாக்குவதற்காக லவ் ஜிஹாத் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இவர்கள் காதல் செய்து மதம் மாற்றுகிறார்கள். இதைவிட எப்படியெல்லாம் வெறுப்பை பரப்புகிறார்கள் என்றால், நேற்றைக்கு பத்திரிகையில் எத்தனை பேர் மாலை முரசு தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அது எது குறித்து தெரியுமா விவாதம்? நான் அன்பு சகோதரர் தமிமுன் அன்சாரியை உள்ளிட்ட அப்பா சொன்னார் இல்லையா, எங்களுக்கு ஒரே பேர் தான், நான் சார்ந்திருக்கிற கட்சி அல்லது இயக்கம். ஆனா அவங்க பல பேர்ல வருவாங்க. அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர், வலதுசாரி, பல பேர்ல இருப்பார். ஆனா பேசுறது எல்லாம் ஒரே மாதிரிதான். நேற்று என்ன தெரியுமா விவாதம்? நாட்டினுடைய பிரதமர் பேசியிருக்கிறார். அரசியல் பேச விரும்பவில்லை, ஆனால் தவிர்க்க முடியாமல் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறார். பிரதமருடைய அந்த பொருளாதார ஆலோசனை குழு அது ஒரு அறிக்கை வெளியிடுகிறது. அது என்ன சொல்லுதுன்னா, 1950 இருந்து இப்ப வரைக்கும், அதாவது 2010 வரைக்கும் இந்துக்களினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது, இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வருகிறது என்று ஒரு புள்ளி விவரத்தை பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழு வெளியிடுகிறது. நண்பர்களே, இது உண்மை இல்லை. நான் ஏன் இது உண்மை இல்லைங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அந்த அறிக்கையை தயாரித்த ஆலோசனை குழுவில தமிழக ஆளுநராக இருக்கிற ஆர்.என். ரவியினுடைய மகள் இடம்பெற்றிருந்தார் என்பதிலே இருந்த இது ஒரு அப்பட்டமான கட்டுக்கதை என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். தொடர்ச்சியாக இஸ்லாமிய மக்கள் மீது இந்த நாட்டினுடைய பிரதான பொறுப்புகளிலே இருப்பவர்களே என்ன சொல்கிறார்கள்? ஊடுருவல்காரர்கள், அதிக பிள்ளையை பெற்றுக் கொள்கிறார்கள், இவர்கள் கையில இந்தியா போய்விட வேண்டுமா? நேற்றைக்கு கூட பிரதமரே பேசுகிறார். என்ன சொல்றாரு? காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவிலே இருக்கக்கூடிய கிரிக்கெட் அணியை கூட எல்லாரையும் இஸ்லாமியர்களாக போட்டு விடுவார்கள். இதை நான் சொல்லல, இந்த நாட்டினுடைய பிரதமர் சொல்கிறார். நான் அப்பதான் திரும்ப கேட்டேன், இதுவரைக்கும் ஒட்டுமொத்தமா இந்திய நாட்டில் எத்தனை கிரிக்கெட் வீரர்கள் தேர்வு செஞ்சிருக்கீங்க? அதுல எத்தனை பேர் இஸ்லாமியர்கள், எத்தனை பேர் தலைவரா இருந்தாங்க அப்படிங்கிற கணக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்க இந்திய கிரிக்கெட் அணியில உங்க இந்துக்கள்ல எத்தனை உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள், ஏன் பிராமணர்கள் இருந்தார்கள், எத்தனை பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள் என்கிற பட்டியலை நீங்கள் வெளியிட்டால்தான் கிரிக்கெட் என்பது முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருடைய கட்டுப்பாட்டிலே இருப்பதை உங்களால் சொல்ல முடியும் என்று சொன்னேன். நீங்க கிரிக்கெட் வர்ணனை பண்றாருன்னு ஒருத்தர், அவர் பேசுற மொழியை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ளெல்லாம் அதிகம் போக விரும்பல. இந்த மதத்தின் மீது, இந்த மார்க்கத்தின் மீது, இந்த வழிமுறையின் மீது எவ்வளவு அவதூறுகள் இந்த காலகட்டத்தில் பின்பற்றப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், கொஞ்ச காலத்துக்கு முன்னால கொரோனா என்று ஒரு நோய், அது வந்த புதுசுல அது ஒரு நோயா அல்லது நாயான்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த வார்த்தையே நமக்கு புதுசு.
சுனாமி வர்ற வரைக்கும் சுனாமினா என்னன்னு தெரியுமா? கொரோனா தவிர என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன கூத்தெல்லாம் நடந்தது? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புல இருக்கவரே என்ன சொன்னார்? கொரோனா வந்தா நீங்க வீட்டில் இருக்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணிட்டு வீட்டு மூலையில ஒரு விளக்க கொளுத்தி வைங்க. ஒரு ஆளு கேட்டா விளக்கு ஏங்க விளக்க ஆஃப் பண்ண சொல்றீங்க? அப்பதான் கொரோனா ஆளு எங்க இருக்காங்கன்னு தெரியாம தேடிக்கிட்டு இருக்கோம், அதனால லைட் ஆஃப் பண்ணிடுங்க. அதை விட பெரிய கொடுமை, வீட்டு வாசல்ல வந்து மணி இருந்தா எடுத்து அடிங்க, இல்லைன்னா தட்டு இருந்தா எடுத்து அடிங்க அப்படின்னு இந்த நாட்டினுடைய முக்கியமான பொறுப்புல இருக்கவரே சொன்னார். நீங்க கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க அந்த காட்சியெல்லாம். அப்ப இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அம்மாவை வெளியே நின்றுகிட்டு ஒரு தட்டுல கண்டிய வச்சு தட்டுறாரு. அவங்க வீட்டுக்காரருக்கு இந்த அம்மாவுக்கும் கருத்துக்கள்ல நிறைய வித்தியாசம் உண்டு. அவரே கேட்டாரு, போன போட்டி அம்மா, இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் இந்த நோயை எப்படி சமாளிக்கிறதுன்னு நீ யோசிக்காம நீனும் யாரோ சொன்னான்னு போய் தெருவில் நின்று தட்டை எடுத்து தட்டுறிய, இது நியாயமானு கேட்டாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, நான் தொடர்ந்து நிதியமைச்சராகவும் இவர் பிரதமராகவும் இருந்தா இந்தியாவில் இருக்க அத்தனை வயலும் இப்படித்தான் தட்டோட நடுத்தரில் நிக்க போறாங்க, அதுக்கு தான் இப்ப நாங்க ட்ரைனிங் கொடுக்கிறோம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னிச்சு. நான் சொல்ல வருகிற செய்தி அதுவல்ல நண்பர்களே. அப்போது டில்லியில தப்லீக் ஜமாத் என்கிற ஒரு மாநாடு நடைபெற்றது. இஸ்லாமில ஒரு பிரிவு. நீங்க அது நினைச்சு பாருங்க, இந்த தொலைக்காட்சிகள்ல சுகாதாரத்துறை செயலாளராக பீலா ராஜேஷ் என்கிற ஒரு அம்மையார் இருந்தார். அவர் என்ன தெரியுமா செய்வாங்க? சாயந்தரமானா குளிச்சு முழிச்சு புதுச்சேலை எடுத்து கட்டிக்கிட்டு சிங்கிள் சோர்ஸ் என்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்தினார். தப்லீக் ஜமாத்துக்கு போய்விட்டு வந்தவர்கள் தான் கொரோனாவை பொட்டலம் கட்டி இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்த்தார்கள் என்று அன்றைக்கு அந்த அம்மையார் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒரு நோய் குறித்த அவதூறின் மீது கூட ஒரு சமூகத்தின் மீது சுமத்துகிறவர்களாக இவர் இருக்கிறார்கள். குடியுரிமை சட்டம், அடுத்து என்ன சட்டம்? பொது சிவில் சட்டம். யோசிப்பாங்க. தயவு செய்து என்னுடைய பாணியில சொல்றேன், ஒரு 6-7 பேர் டீ கடைக்கு போறோம்னு வைங்க. 6 டீன்னு இப்ப சொல்ல முடியுதா? 6 பேர் போனோம்னா 7 மாதிரி சொல்றோமா இல்லையா? ஒருத்தர் அதுக்கு ஒரு புது வியாதி வந்திருக்கு சர்க்கரைன்னு, ஐயா எத்தனை டீன்னு கேட்டா வரிசை ஆரம்பிப்போம். ஒருத்தர் சர்க்கரை போடாதேம்பார், வித்த விட்டு. அடுத்தவர் அரை சர்க்கரை போடுவார், இன்னொருத்தர் 1/4 சர்க்கரை போடுவார், இன்னொருத்தர் நாட்டு சர்க்கரை போடுவார். இதை இத்தனையும் பதிஞ்சுக்கணும். மொத்தமே 6 டீ தான். 6 பேரும் 6 வகையா சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு ஆளு சர்க்கரை தூக்கலா போடுங்கம்மா, நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்ட்ராங்கா போடுமா, ஒருத்தர் மீடியமா போடுமா, ஒருத்தர் லைட்டா போடுமா, ஒருத்தர் பாலா போயிட்டு மேல ஒருத்தர் வளைய விடுமா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல சூடா குடும்பமா ஒருத்தன், நல்ல ஆத்திரமா ஒருத்தன், ரொம்ப சூடாவும் இல்லாம ரொம்பவும் ஆத்திடாம மீடியமா குடும்பம். இவ்வளவையும் உள்ள வாங்கிட்டு தான் அந்த டீ மாஸ்டர் டீ போடணும். கூட்டத்தில் வேணா எல்லாரும் ஒரே மாதிரி குடிச்சிட்டு போயிடலாம். அதான் நண்பர்களே, 6 பேர் சேர்ந்து ஒரே மாதிரி டீ கூட குடிக்க முடியாத ஒரு சமூகத்தில் எப்படி ஒரு சட்டத்தை, திருமணத்தை, எப்படி ஒரே சொத்துரிமையை எப்படி ஒரே மாதிரி பின்பற்ற முடியும்? எப்படி சாத்தியம்? இப்ப உத்தரகாண்ட்ல ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, இந்த தேர்தலுக்கு முன்னாலே கொண்டு வந்துட்டாங்க பாஜக அரசு. அதுல இந்த பொது சிவில் சட்டத்துல என்ன இருக்கு தெரியுமா? அம்மாவை பெற்ற அம்மாவை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அப்படி பழக்கமே தமிழ்நாட்டில் கிடையாதா? எந்த சமூகத்திலையும் கிடையாது. இப்ப எப்படி எல்லாம் எழுதி வைக்கிறாங்க பாருங்க. பாபரி மசூதி இடிக்கப்பட்ட வழக்கிலே வழங்கப்பட்டது நீதியா தீர்ப்பா? நீங்க அந்த தீர்ப்புலயே ஒரு இடத்துல என்ன வருது? இந்த இடத்திலே இருந்த பாபரி மசூதியை இடித்தது ஒரு கிரிமினல் குற்றம். அது குற்றம் என்பதிலே உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எங்கேயும் முரண்படவில்லை, இடித்ததை நியாயப்படுத்தவில்லை. அது ஒரு கிரிமினல் குற்றம். நான் சொல்லல. பாபரி மசூதி இடிக்கப்பட்ட பொழுது இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் சங்கர் தயாள் சர்மா அவர் சொன்னார், இது காட்டு பிராண்டித்தனம் அப்படின்னு சொன்னார். நாட்டினுடைய குடியரசுத் தலைவர்
சங்கர் தயாள் சர்மா. அப்ப ஜோதி பாஸ் இருந்தார். காட்டு பிராண்டிகள் அப்படின்னு அவங்க அந்த கட்சியை சொன்னார். அப்ப பின்னால பிரதமரா வந்த வாஜ்பாய் போய் ஜோதி பாஸ் கிட்ட கேட்டாரு, என்னங்க எங்க கட்சியில போய் இப்படி காட்டு பிராண்டின்னு சொல்லிட்டீங்களே. ஜோதி பாஸ் ஒரு நிமிஷம் யோசிச்சார். யோசிச்சுட்டு சொன்னாரு, நீங்க சொன்ன பிறகு நானே யோசிச்சேன், இதை நீங்கள் செய்த செயலை அர்த்தப்படுத்தக்கூடிய வேறு வார்த்தை எதுவும் இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தேன். நீங்கள் காலங்காலமாக வரலாற்று சின்னமாக இருந்த பாபரி மசூதை இடித்தவர்களை காட்டு மிராண்டிகள் என்கிற வார்த்தையை விட மோசமான வார்த்தை வேறு எதுவும் இல்லாததால் அப்படித்தான் நான் உங்களை அழைக்க விரும்புகிறேன் என்று ஜோதி பாசு வாஜ்பாயிடம் சொன்னார். யோசிச்சு பாருங்க, இது கிரிமினல் குற்றம். ஆனா நம்ம நீதித்துறை என்ன சொன்னது? இது ஒரு கிரிமினல் குற்றம், எனவே அதை இடித்தவர்களிடமே கொடுத்து விடுகிறோம். இதுதான் கேட்ட தீர்ப்பா? தீர்ப்பு என்பது வேறு, நீதி என்பது வேறு. நான் ஒரு செய்தி உங்களுக்கு நேற்று அட்சய திருதியை எல்லாத்தையுமே கார்பரேட் நிறுவனங்கள் தங்கள் வர்த்தகத்திற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அட்சய திருதி இன்னைக்கு போன் வாங்கு, இன்னும் சொல்ல போனா நெல்லை கண்ணன் சொல்றாரு, அட்சய திருதியின் என்ன தெரியுமா? முதலாக மணிமேகலை பசியை போக்குவதற்காக அமுத சுரபியிலே இருந்து அட்சய பாத்திரத்திலே இருந்து முதலாக உணவு அளித்த தினம்தான் அட்சய திருதியை. நியாயமாக பார்த்தால் அட்சய திருதியை என்று எல்லாருக்கும் ஜோடு போடும். அதான் அட்சய திருதியினுடைய நோக்கம். ஆனா நகைக்கடை பெரிய நிறுவனங்கள்லாம் சேர்ந்து அன்னைக்கு நகை வாங்கினா நல்லா இருக்கும் தை, அடுத்தவனுக்கு சோறு உணரும் சொல்லி தரல. இன்னும் சொல்ல போனா இப்பொழுதுதான் நீங்கள் ரமலான் நோன்பை முடித்திருக்கிறீர்கள். எனக்கு அந்த நோன்பு இருக்கவங்க மீது மிகுந்த மரியாதை உண்டு. ஏன் தெரியுமா? பெருமானார் ஏன் அதை ஒரு 5 கடமைகளிலே மிகப்பெரிய கடமையாக மாற்றி இருக்கிறார் என்றால், ஒரு நாள் முழுவதும் நீ பட்டினி கிடந்து பார், அப்போதுதான் பசிக்கிற இன்னொரு மனிதனுடைய வேதனை உனக்கு புரியும் என்பதற்காகவே முழு நோன்பிருக்க சொல்லி இருக்கிறார். ஆனா நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க அட்சய திருதி இன்னைக்கு எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா எப்படியாவது இன்னைக்கு ஒரு அரை பவுன் வாங்கிடணும்னு கூட்டத்தில் போய் முண்டி அடிச்சா, இது முண்டி அடிச்ச நேரத்தில் எவனோ 5 பவுன பின்னால ஆட்டையை போட்டு போயிட்டான். ஏன்டா நீ அடிச்சேன்னா அவன்கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க, அட்சய திருதி இன்னைக்கு திருடுனீன்னா இந்த வருஷம் பூரா தொழில் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது அட்சய ஒரு பக்கம் இருக்கட்டும். லலிதா ஜுவல்லர் ஓனர் ஒருத்தர் வடிக்கடி நேற்று நிறைய வந்தார், எப்படியாவது வித்துறணும் அப்படின்னு. அவர்கிட்ட அவர் நகைக்கடையில திருச்சியில ஒரு தடவை நகை, ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் நகைக்கடையில கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. அவருக்கு குறுகுறுன்னு ஆகி போச்சு. அதை கொள்ளையடிச்சவன் திருவாரூரை சேர்ந்த முருகன் என்பவன். அவனே நேர போய் ஜெயில பார்த்தார். ஏன் முருகா, திருச்சி மெயின்காடு கட்டில எத்தனையோ கடை இருக்கு, ஏன் முருகா ஏன் கடையை செலக்ட் பண்ண? அதுக்கு முருகன் சொன்ன பதில் தான் சூப்பர். நீங்க தானே சார் சொன்னீங்க, நான் என்ன சொன்னேன், என் கடையை உடைச்சு கொள்ளையடி நான் சொன்னேன். நீங்க அப்படி தேரடியா சொல்லல, 4 கடையை பாருங்க, கடைசியா நம்ம கடைக்கே வந்துருங்கன்னு சொன்னீங்க. நானும் 4 கடையை பார்த்தேன், உங்க கடை தான் சந்துக்குள்ள வசதியா இருட்டுல இருந்துச்சு, அதனால தாங்க ஆட்டையை போட்டு ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டேன். நண்பர்களே, நான் ஒரு கூட்டத்தில் புதுசா எதையும் நான் சொல்லல, ஒரு கூட்டத்தில் சொன்னேன், பாபரி மசூதை இடிச்சவங்களுக்கு தான் அந்த இடம் சொந்தம்னா லலிதா ஜுவல்லரை உடைச்சவனுக்கு தான் அந்த கடையை எழுதி வைக்கணும். இப்படித்தான் இந்த நாட்டில் பல சமயங்களிலே நீதி சொல்லப்படுகிறது. நீதி என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. ஆனால் பெருமானார் ஒரு இடத்துல சொல்றாரு, அவர் வீட்டுல ஒரு ஆட்டை அறுத்து இறைச்சி செய்கிற பொழுது பக்கத்து வீட்டுல இருக்க மாற்று மதத்தை சேர்ந்த யூதனுக்கு கொடுன்னு விடாம சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, ஒரு மருமா, இவர் திரும்ப திரும்ப சொல்றதை பார்த்தா என் சொத்தையே அந்த யூதனுக்கு எழுதி வைத்து விடுவாரோ என்று பயப்படுகிற அளவுக்கு என்னுடைய நிலைமை இருந்தது. அதனால்தான் பக்கத்திலே இருக்கிற மாற்று மதத்தை சேர்ந்தவர்களை மதிக்க வேண்டும் என்று பெருமானார் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அந்த அன்புமயமான மதத்தின் மீதுதான் இவ்வளவு அவதூறை சுமத்துகிறீர்கள், ஒரு நோயின் மீது பழி போடுகிறீர்கள். மக்கள் தொகை பெருக்கத்தால் இவர்கள் இந்தியா முழுவதையும் இஸ்லாமாக மாற்றிவிட துடிக்கிறார்கள் என்கிறீர்கள். நண்பர்களே, விடுதலை போராட்டத்திலே பங்கேற்காதவர்கள் தான்
இஸ்லாமியர்களுடைய தேசபக்தியை குறித்து கேள்வி எழுப்புகிறார்கள். நான் ஒரு செய்தியை சொல்றேன். வாஸ்கோடகாமா என்கிற போர்த்துகீசியன் கப்பல்ல கேரள கடற்கரைக்கு வந்த பொழுது ஆக்கிரமிக்கிற நோக்கத்தோடு வாஸ்கோடகாமா என்கிற போர்த்துகீசிய மாலுமி கேரள கடற்கரையில வந்த பொழுது அவனை எதிர்த்து போராடியவர்கள் கடற்படை காவலர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குஞ்ஞாலி மரைக்காயர். அது ஒரு பட்ட பதவி பேர். வாஸ்கோடகாமா கப்பலிலே துப்பாக்கி இருக்கிறது, பீரங்கி இருக்கிறது, இவர்கள் கையிலே வாள்தான் இருக்கிறது. அந்த அந்நிய நாட்டு கப்பலை பார்த்த உடனேயே குஞ்ஞாலி மரைக்காயரும் அவருடைய படையும் குதிரைகளிலே சென்று வாளோடு எதிர்கொள்கிறார்கள். அவனிடம் பீரங்கி இருந்தது இவர்களுக்கு தெரியாது. அவன் பீரங்கியில இருந்து சுடுகிறான். குஞ்ஞாலி மரைக்காயர் உட்பட கள்ளிக்கோட்டையிலே கேரளாவிலே அந்த மண்ணிலே ரத்தம் சிந்துகிறார்கள். நான் இந்த மேடையிலே அல்ல, இங்கே இருக்கிறவர்களுக்காக அல்ல, உலகத்தின் எந்த மேடைக்கு போகிற பொழுதும் நான் சொல்வது என்பது இந்த நாட்டிலே அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சிந்திய முதல் துளி ரத்தம் குஞ்ஞாலி மரைக்காயர் என்கிற இஸ்லாமியருக்கு சொந்தமானது. அவர்களுடைய தேசபக்தியை கேள்வி கேட்கிற உரிமை எவனுக்கும் இல்லை. இன்னைக்கும் கூட அந்தமான் சிறைக்கு நீங்கள் ஒருவேளை சென்று பார்த்தால் இப்போது இருக்கிற கல்வெட்டை கூட அவர்கள் அகற்றிவிட்டார்கள். ஒரே ஒரு பேரை வச்சே உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் மட்டுமே அந்தமான் சிறையில் இருந்தது போல. ஆனால் அந்தமான் சிறையில் இருந்த ஒட்டுமொத்த பெயர் பட்டியலையும் பார்த்தால் அதில் அதிகமானவர்கள் இஸ்லாமியர்கள் என்றுதான் வரலாறு பேசுகிறது. மாவீரன் திப்பு சுல்தானும் ஹைதர் அலியும், இதே பக்கத்தில் இருக்கிற சிவகங்கை சீமையைச் சேர்ந்த வீரமங்கை வேலு நாச்சியார், நீங்க திண்டுக்கல் கோட்டையிலே அமர்ந்துதான் அவர்களிடம் படை பலம் கேட்டார்கள். இங்க இருந்த பிரிட்டிஷ் படையை எதிர்த்து வீரமங்கை வேலு நாச்சியாருக்கு துணை நின்றது மாவீரன் திப்புவினுடைய படை என்பது வரலாறு. ஆனால் எல்லா வரலாற்றையும் திருத்தி எழுதி இங்கே மரியாதைக்குரிய நம்முடைய தோழர் அப்பாஸ் சொன்னாரே, ராஜகம்பீரம் அப்பாஸ், நீங்க கலீஃபாவினுடைய இதுல பெருமானாருக்கு பிறகு வந்தவர் செருசலத்திலே இருக்கக்கூடிய கல்லறை தேவாலயத்திலே அமர்ந்து நீங்கள் தொழுகை நடத்தலாம் என்று சொல்லுகிற பொழுது உமர் வெளியே போய் தொழுகை நடத்துகிறார். அவர் சொல்லுவதுதான் வரலாறு. நான் ஒருவேளை தொழுகை நடத்திவிட்டு போய்விட்டால் இது எங்க மன்னர் தொழுகை நடத்திய இடம், எனவே எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்வார். உங்களுக்கு தெரியும், கலீஃபாவில் உமருக்கு பிறகு அலி வருகிறார். எப்படியெல்லாம் நேர்மையா இருந்திருக்காங்க பாருங்க மன்னர்கள். இப்போ தான் சில பேர் ஆட்சி பொறுப்புல இருக்காங்க, வாய துறந்த பொய். அலி மன்னரா இருக்கிறாரு. ஒரு முறை இவருடைய போர் கவசம், இந்த வீரர்கள் அணிவாங்கல்ல, கவசம் காணாமல் போய்விடுகிறது. அதை ஒரு கிறிஸ்துவர் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார். இவர் இஸ்லாம் மன்னர், இவருடைய கவசத்தை எடுத்துக்கிட்டு போனவர் ஒரு கிறிஸ்துவர். 4 பேரை அனுப்பி 2 தட்டி பிடிக்கிட்டு வந்திருக்கலாம். அப்படி செய்யல. அவர் பெருமானாற்ற படித்தவர். என்ன தெரியுமா செய்யறாரு? அந்த நாட்டினுடைய நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறார். என்னுடைய கவசத்தை இவர் வைத்திருக்கிறார், எனவே அதை எனக்கு திரும்ப பெற்று தாருங்கள் என்று மன்னர் அலி வழக்கு தொடுக்கிறார். நீதிபதி விசாரிக்கிறார். இது உங்களுடைய கவசம் என்பதற்கு ஏதாவது சாட்சி இருக்கிறதா? பார்த்தவங்க இருக்காங்களா? அலி சொல்றார், ஆமா இருக்காரு. சாட்சியை கூட்டு கூண்டல் நிறுத்துறாங்க. இது மன்னர் அலியினுடைய கவசமா? ஆம். திரும்ப அடுத்த கேள்வி நீதிபதி கேட்கிறாரு. யோசிச்சு பாருங்க இப்படி எல்லாம் இருந்துச்சு. நீங்கள் மன்னருக்கு சொந்தக்காரரா? ஆம், நான் சொந்தக்காரர். அடுத்த நிமிஷம் சொல்றாரு, உங்களுடைய சாட்சியை ஏற்க முடியாது. ஏன்னா நீங்க மன்னருக்கு சொந்தக்காரர் சொல்றீங்க, அவருக்கு சாதகமா கூட நீங்க சொல்லலாம். எனவே வேறு சாட்சி இருக்கா? மன்னர் இப்ப இருக்க மன்னரா இருந்தா நீதிபதியை தூக்கி இருப்பார். பல நீதிபதி காணாமல் போன வரலாறு உண்டு. அந்த மன்னர் கேட்கிறாரு, நீதிபதி மன்னரை பார்த்து கேட்கிறாரு, வேறு ஏதாவது சாட்சி இருக்கிறதா? இது என்னுடைய கவசம் தான் என்பதற்கு இவர் ஒருவர் தான் சாட்சி, வேறு சாட்சி இல்லைங்கிறார். வேறு சாட்சி இல்லாததால் இது உங்களுடைய கவசம் இல்லை என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுகிறார். உண்மையிலே அவருடைய கவசம் அது. யோசிச்சு பாருங்க.
வழக்கு சிக்கினவர் மாற்று மதத்தை சேர்ந்தவர். இவர் மன்னர். இவர் நினைச்சிருந்தாருன்னா நீதிபதி அவரையும் போட்டு தள்ளிட்டு கவசத்தையும் புடுங்கிட்டு அவரையும் போட்டு தள்ளிருக்கலாம். மௌனமாக வெளியேறுகிறார் மன்னர் அலி. அன்று இரவு இந்த கவசத்தை திருடி வச்சிருந்தார்கள் அந்த கிறிஸ்துவர். அவருக்கு மனசாட்சி உறுத்துது. என்னடா ஒரு மன்னர், நம்ம தான் திருடி வச்சிருக்கோம், நீதிபதியே விசாரிச்சுட்டு சாட்சி இல்லைன்னு நம்மகிட்ட கொடுத்துட்டாரு, மன்னர் ஒரு வார்த்தை கூட சொல்லாம மௌனமா போயிட்டாரு என்று அடுத்த நாள் காலையில அவர் வீட்டுக்கு போய், என்னை மன்னித்து விடுங்கள் அலி, இந்த கவசம் உங்களுடையதுதான், நான் தெரியாமல் தவறாக எடுத்துக்கொண்டு விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, அவர் பின்னாளில் இஸ்லாத்துக்கு மாறினார் என்பது வரலாறு. நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நீதி வழங்குவதில்லை. நான் ஒன்றும் இங்கே இருக்கிற மார்க்க அறிஞர்களை போல குர்ஆன் படித்தவன் அல்ல, ஓரளவு படித்திருக்கிறோம். ஆனால் நண்பர்களே, பார்க்கிறவர்களை எல்லாம் சாந்தியும் சமாதானமும் என்று சொல்லுகிற ஒரு மதம். நான் சொல்லலைங்க, தென்கட்சி சுவாமிநாதன் ஒருத்தர் பேசுவார் வானொலியில். அவர் ஒரு கதை சொல்றாரு. என்ன கதை தெரியுமா? கதை இல்லை, யாருக்கு சொன்னாலும் தெரியல. அப்ப சொல்லியிருக்கிறார், ஒரு நாள் ராமனும் பரதனும் விளையாண்டாங்களாம். ராமனும் பரதனும் அண்ணன் தம்பி 2 பேரும் பந்து ஏதோ ஒரு விளையாட்டு விளையாண்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பந்து. அதுல உண்மையிலேயே ராமன் பரதனுக்காக விட்டு கொடுத்துறாங்க. உண்மையிலே ராமன் தான் ஜெயிக்கணும். உடனே பரதன் புகழ் வாட்டத்தோட வர்றார். ராமனுடைய தாய் கோசல கேட்கிறார், ஏன் பரதா வருத்தமா இருக்க? உடனே அவர் சொல்றாரு, இல்லங்க, இன்னைக்கு விளையாட்டுல அம்மா ராமன் தான் ஜெயிச்சிருக்கணும், ஆனா எனக்கு விட்டு கொடுத்து என்ன ஜெயிக்க வச்சாப்ல, அது வெற்றியா எனக்கு தெரியல, எனவே தான் நான் முகவாட்டத்தோட இருக்கேன். ராமனை கூட்டு கேட்கிறேன், விட்டு கொடுத்தியா? ஆமா விட்டு கொடுத்தேன், தம்பிக்காக நான் எதையும் விட்டு கொடுப்பேன் என்று சொன்ன ராமபிரானின் பெயரைத்தான் இன்னொரு இடத்தை விட்டு கொடுக்காமல் இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இது அவர் சொல்லல, நான் சொல்றேன். இதை சொல்லிவிட்டு தென்கட்சி சாமிநாதன் சொன்னார், உங்களுக்கு தெரியும், பெருமானார் அவருடைய திருமகளார் பாத்திமா அம்மா மீது அளவற்ற பாசம் கொண்டிருந்தார். நீங்க பெருமானாரிடம் கற்றுக்கொள்ள நிறைய செய்திகள் உண்டு. பாத்திமா மீது அவ்வளவு பாசம். அவருக்கு 2 பிள்ளைகள் அலி. இந்த 2 பேரும் அலி சகோதரர்கள். 2 பேரும் ஒரு நாள் சண்டை போட்டு பேசாம இருக்காரு. உடனே கூப்பிட்டு பாத்திமா கேட்கிறாங்க, ஏன்பா 2 பேரும் பேசிக்கிறது இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் முகமன் சொல்றது இல்லையா? வாழ்த்து சொல்றது இல்லையா? ஏதோ சொல்றாங்க, எங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகளை சண்டை. ஆனா பெருமானார் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, பாத்திமா கேட்கிறாங்க, 2 முஸ்லிம்கள் பார்க்கிற பொழுது ஒருவரை ஒருவர் வாழ்த்து சொல்வதிலே முந்திக் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் சொன்னது உங்களுக்கு நினைவில்லையா அப்படின்னு அம்மா பிள்ளைகள்கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு மூத்த பிள்ளை பதில் சொல்லுது, அதே பெருமானார் தான் சொல்லி இருக்கிறார், 2 பேரும் பேசிக்காம இருக்கிறது தப்புன்னு சொன்ன பெருமானார் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, 2 முஸ்லீம்கள் சந்திக்கிற பொழுது யார் முதலிலே வாழ்த்து சொல்கிறாரோ அவர் சுவனகத்துக்கு போவார், சொர்க்கத்துக்கு போவார்னு. நான் தம்பி மேல கோச்சுக்கிட்டு இருந்தது உண்மைதான். ஒருவேளை அவன் எனக்கு வாழ்த்து சொன்னால் அவன் சுவனகம் சொர்க்கம் போவானே என்பதற்காகத்தான் நான் மௌனமாக இருந்தேன் என்று அண்ணனும் அதே காரணத்தை தம்பியும் சொன்னான் என்று தென்கட்சி சுவாமிநாதன் சொன்னார். இப்படித்தான மதங்களை குறித்து நம்ம காலமாக பேசிக் கொண்டிருந்திருக்கிறோம். நான் சொன்னேன், இந்த நாட்டிலே விடுதலைக்காக சிந்திய முதல் ரத்தம் நீங்க மாப்பிள்ளை கலவரம். நீங்க நம்ம அத்தா நாகூர் அணிபாவினுடைய எத்தனையோ பாடல்களை கேட்டிருப்பீங்க. நீங்க ஒரு கேட்க வேண்டிய ஒரு பாட்டு, இதுதான் நாங்கள் செய்த துரோகமா, நீங்கள் சொல்லும் வகுப்பு வாதமா என்று மரியாதைக்குரிய நம்முடைய ஐயா நாகூர் அணிபா பாடிய பாடலையும் நீங்கள் கேட்க வேண்டும். அவர் மாப்பிள்ளைமார் கலவரத்தில் எங்கள் உயிர் போனதே அதுதான் நாங்கள் செய்த துரோகமா? திப்பு சுல்தான் ஹைதர் அலி நண்பர்களை, இந்த நாட்டிலே இந்த பிள்ளைகள் என்னுடைய பேத்திகள் இந்த ஹிசாப் பணிந்து முதல் மதிப்பெண் பெற்றார்கள் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு உண்மையிலேயே நெஞ்சம் நெகிழ்ந்த மகிழ்ச்சி, நான் நெகிழ்ந்து போயிருந்தேன். ஏனென்றால் இந்த ஒரு துணியை வைத்துத்தான் கர்நாடகத்திலே ஹிசாப் பணிந்த பிள்ளைகள் தேர்வு எழுத வரக்கூடாது என்று தடுத்தார்கள். நீங்கள் இந்த காணொலி காட்சியை பார்த்திருப்பீர்கள். இதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு நினைக்கல, மாற்ற முடியும் என்பதற்கு கர்நாடகம் சாட்சியாக இருக்கிறது. அந்த பிள்ளைகள் ஹிசாப் அணிந்து என் மகள் வயதற்ற ஒருத்தி பள்ளிக்கு போகிறார்.
ஒரு 4-5 காளிகள் ரவுடிகள் அந்த பிள்ளையை விரட்டி சென்று ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லு, ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லு என்று விரட்டி கொண்டே போகிறார். அந்த குழந்தை ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்னதான் விரட்டப்பட்டாலும் முயல் கூட ஒரு நிலையில சிங்கத்தை பார்த்து சீரத்தான் செய்யும். அவங்க ஒண்ணு சிங்கம் கிடையாது, அசிங்கம் முடிச்சவங்க. அந்த குழந்தை ஒரு நிலையில் திரும்பி நின்று ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி என்று விரட்டிய பொழுது திரும்பி நின்று அல்லாஹு அக்பர் என்று அந்த குழந்தை சொன்னார். அதல்ல செய்தி நண்பர்களே, அந்த குழந்தை தான் கர்நாடகத்திலே நடந்த +2 தேர்விலே முதல் மதிப்பெண் பெற்றால் என்பதுதான் அவளுக்குள்ளே இருக்கிற. அதனாலதான் பிள்ளைகிட்ட நான் சொல்றேன், உங்களுடைய கோபத்தை உங்கள் அறிவின் மீது, கல்வியின் மீது காட்டுங்கள். அதுதான் இவர்களுடைய ஆணவத்துக்கெல்லாம் பதில் சொல்லும். அந்த அறிவுதான். எத்தனை சொல்ல முடியும்? இந்த நாட்டிலே இஸ்லாமியர்களுடைய தேசபக்தை, குடியுரிமை திருத்த சட்டம் அதெல்லாம் வந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளும் அவர் நிரூபித்துக் கொள்வதிலே என்னுடைய வாழ்நாள் போய்விடுங்க. சில பேர் கேட்கிறார், இங்க பேர் சொல்ல விரும்பல, இது எல்லாருக்குமான மேடை. ஒருவர் கேட்டார், இதெல்லாம் யாருக்கு பாதிப்பு என்று. அசாமிலே இந்த சட்டம் முன்னோட்டம் பார்க்கப்பட்ட பொழுது இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனாக இருந்த பக்ருதீன் அலி அகமது அவர்களுடைய குடும்பத்தினருடைய குடியுரிமை கூட மறுக்கப்பட்டது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அதைவிட கொடுமை, அப்படி ஒரு சட்டத்தை இயற்றியவர்கள் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் புனித ரமலான் நோன்பை துவக்குகிற நாளில் நடைமுறைக்கு வருகிறது என்று அறிவித்தார்கள். எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் பொறுத்துக்க முடியும்? கடைசியா அப்ப எங்க வந்துட்டாங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா உங்க தங்க தாலி எல்லாம் படிச்சு முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க. இதை விட இறங்க முடியாது இதுக்கு கீழே. ஆனா உண்மையிலேயே முந்தா நாளைக்கு முதல் நாள் நீட் தேர்வு. இந்த பிள்ளைகள் தாலி அணிந்து கொண்டு தேர்வுக்கு போகிறார்கள். இந்த நீட் தேர்வு நடத்துறவன் சொல்றான், தாலியை கலட்டி வெளியே வச்சுட்டு போகணும். எவ்வளவு பெரிய பிரச்சனை! ஒரு படத்திலேயே தாலிக்காக குஷ்பு என்ன பாட்டு போறோம், தாலி வரம் காக்க வந்தேன் தாயம்மான்னு தாலியே கலட்டுட்டாங்க. இந்த பொண்ணு டாக்டர் ஆகிற ஆசையில் அழுதுகிட்டே கலட்டிடுச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, யாரு தாலியை கலட்டுறா? புனிதமாக கருதுகிற மெட்டியை கலட்டுகிறா. ஏன்னா அதுல விட்டு வச்சு அடிப்பாங்களாம். அதனாலதான் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ஏப்பா இவ்வளவு பெரிய தாலியிலேயே பிட்டு வச்சு அடிக்க முடியும்னா நீங்க இவிஎம் மிஷின்ல மோசடி பண்ண மாட்டீங்கிறதுக்கு என்னடா ஆதாரம்னு கேட்டார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மோசடிக்காரர்களிடம் இந்த நாடு சிக்கி இருக்கிறது. இன்னொன்னு சொல்றேன், தில்லியினுடைய கடைசி மகாராஜா பகதூர் ஷா, அவரை வெள்ளையர்கள் ஒண்ணும் கேட்கல. பல நாட்டு ராஜாக்கள் கப்பம் கட்டுறாங்க, நீங்களும் எங்களுடைய ஏகாதிபத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கப்பம் கட்டினால் பகதூர் ஷா நீங்களே இந்த நாட்டினுடைய மன்னராக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். டில்லியினுடைய பகதூர் ஷா மறுக்கிறார். அவரை ஒரு கப்பலிலே ஏற்றி இன்றைய மியான்மருக்கு, பர்மாவுக்கு கொண்டு போகிறார்கள். டெய்லி பேரம் பேசுறான், பகதூர் ஷா நீ ஏன் வம்பா வந்து எங்கேயோ போற, நீ மட்டும் ஒத்துக்கையா, எங்க கப்பம் மட்டும் கட்டுறேன்னு சொல்லு, கப்பலை திருப்பிடுறோம், கொண்ட இந்தியாவில் இறக்கி விட்டுறோம், நீ ஏன் மன்னராரு? ஒத்துக்க மாட்டேங்கிறார். நண்பர்களே, ஒரு நாள் காலை சுற்றுண்டிக்காக கப்பலிலே மன்னராக இருந்த பகதூர் ஷா பட்டினியோடு அமர்ந்திருக்கிற பொழுது அவர் முன்னால் ஒரு வெள்ளி தட்டு வைக்கப்படுகிறது. அதன் மீது பட்டு துணி போர்த்தப்பட்டிருக்கிறது. இப்போது சொல்லுகிற பொழுதும் என்னுடைய நான் நடுங்குகிறது. மிகுந்த பசியோடு டில்லியினுடைய கடைசி பாதுஷா பகதூர் அந்த பட்டு துணியை விளக்குகிற பொழுது அவருடைய 2 செல்ல குழந்தைகளினுடைய தலைகள் அறுக்கப்பட்டு அந்த சிற்றுண்டி தட்டிலே வைக்கப்பட்டிருந்தது. திக்கிட்டு போனார் பகதூர் ஷா. அப்போது அந்த வெள்ளைக்கார தளபதி கேட்டான், இப்போது சொல் பகதூர் ஷா, எஞ்சி இருக்கிற உன்னுடைய பிள்ளைகளினுடைய தலையை நீ காத்துக் கொள்ள வேண்டுமானால் நீ எங்களுக்கு அடங்கி போகிறேன் என்று சொல். பகதூர் ஷா சொன்னார், இப்பொழுதும் 2 பிள்ளைகள் அல்ல, என்னுடைய எல்லா பிள்ளைகளின் தலையை அறுத்து வைத்தாலும் நான் உனக்கு அடிபணிய மாட்டேன் என்று நிமிர்ந்து நின்றவர் பகதூர் ஷா. இன்னொரு செய்தியும் சொல்வார்கள், அவர் ஒரு கையிலே கொஞ்சம் இந்திய மண்ணை வைத்திருந்தார். ஏன் இந்த கையை மூடியே வச்சிருக்கீங்கன்னு கேட்ட பொழுது மன்னர் பகதூர் ஷா சொன்னாராம், எந்த மண்ணில் நான் இறப்பேன் என்று அல்லாஹ் ஒருவருக்கே தெரியும், ஆனால் எங்கே இறந்தாலும் என்னுடைய உடலிலே இந்திய மண்ணின் ஒரு சில துகள்கள் ஒட்டி இருக்க வேண்டும் என்று சொன்ன பகதூர் ஷாவின் வாரிசுகளை பார்த்துத்தான் நீங்கள் பாகிஸ்தானுக்கு போய் என்கிறார்கள். நண்பர்களே, இது நம்முடைய நாடு. நான் அதிக நேரம் எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை. இங்கே நான் ஒரு தந்தையை போல நேசிக்கிற அப்துல் ரஹ்மான் அவர்கள்
சச்சார் குழு அறிக்கை, இங்க முஸ்லீம்கள் எல்லா இடத்திலும், இங்க கூட சொன்னாங்க, ராஜகம்பீரத்தை சேர்ந்த சில நம்முடைய இளைஞர்கள் சென்னையிலே சென்று மிகுந்த சிரமப்பட்டு தொழில் நடத்தி இங்க இருக்கிற பிள்ளைகளுடைய கல்விக்கு உதவுவது உண்மையிலேயே வாழ்த்துதலுக்குரியது, பாராட்டத்தக்கது. இன்னும் நிறைய கல்விக்காக எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ உங்கள் செல்வத்திலே ஒரு பகுதியை அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்கு தயவு செய்து பயன்படுத்துங்கள். அதுதான் மிகப்பெரிய விஷயம். கல்விதான், அறிவுதான் நம் கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். ஏன் சொல்றேன்னா, இந்த கல்வியை கிடைக்க விடாம தாங்க இந்த கிசாப்புக்கு தடை விதித்தார்கள். இன்னைக்கு நீங்க தந்தியில ஒரு படம் பார்த்தேன், கோரிப்பாளையம் பக்கத்தில் வெள்ளி வீதியார் மாநகராட்சி பள்ளியில மாநகராட்சி பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் பெற்றவர் ஒரு முஸ்லீம் மகள். நான் அந்த படத்தை நீங்க கூட வலைதளத்தில் பார்க்கலாம். அந்த குழந்தையை தோள் மீது வைத்து தூக்கி கொண்டாடுபவர்கள் அத்தனை பேர் இந்து தோழிகள். இதுதான் எங்கள் பாரம்பரியம். அறிவை, அன்பை தூக்கி சுமக்கிற தோள்கள் எங்கள் தோள்கள். அழகர் ஆத்திர இருந்தவர்களுக்கு தெரியும். ஒரு நாள் கோரிப்பாளையம் விசாலங்காட்டில காப்பி குடிச்சுக்கிட்டு 2 இஸ்லாமிய நண்பர்கள் பெரியவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளை எங்க வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு. நான் கூட நினைச்சேன் ஒரு மாப்பிள்ளை ஏதோ துபாயில இருந்து வராது போட்டிருக்கீங்க. கடைசியா அழகரத்தாங்க மாப்பிள்ளை முறை வச்சு மாப்பிள்ளை எங்க வர்றாருன்னு இருக்கிற உறவு முறையா எங்க உறவு முறை. சந்தன கூடு எல்லாம் பாத்தீங்கன்னா சந்தன கூட்டுல இந்துக்கள் சீர்வரிசை எடுத்துட்டு வருவாங்க. இங்க ஒரு கோயில் சொன்ன, இங்க கூட நண்பர்கள் சொன்னாங்க, இங்க இருக்கக்கூடிய அழகிய நாச்சியம்மனுக்கு முதல் மரியாதையே நம்முடைய ஜமாத்தை சேர்ந்தவர்களுக்கு தான். இதுதான் இந்த மண்ணினுடைய பாரம்பரிய மரபு. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன், சமீபத்தில் பார்த்திருப்பீங்க, திருவைகுண்டத்துல ஒரு ட்ரெயின் செந்தூர் எக்ஸ்பிரஸ் நின்று போச்சு. 800 பேர் ட்ரெயின்ல மாட்டிக்கிட்டாங்க. சாப்பாடு இல்லை 3 நாளா. அது ஐயப்ப சாமிகளும் இருக்காங்க. உங்களுக்கு தெரிய ஒரு கற்பிணி எப்படி எளிய மக்கள் அன்போட தாங்க இருக்காங்க. அவங்க கிட்ட எந்த பேதமும் இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை. அந்த மக்கள் மொத்தமே ஒரு 80 வீடு தான், ட்ரெயின்ல 800 பேர். அந்த மக்கள் முடிவெடுக்கிறாங்க, நம் கிராமத்தில் வீச்சப்படுகிற ஒவ்வொரு சொட்டு பாலும் அந்த ட்ரெயினுக்கு தான் போகணும். அங்க இருக்கிற தாய்மார்கள் பச்சை குழந்தையோடு இருக்கிறார்கள் என்று மொத்த பாலையும் ட்ரெயினுக்கு கொடுத்துட்டு அவங்க பிள்ளைகளை பட்டினி போட்டாங்க. பிறகு ஒரு 3 நாள் கழிச்சு இந்த ஐயப்ப சாமியெல்லாம் இறங்கி வந்து விரதத்தை முடிச்சுட்டு, எங்க தெரியுமா சாமிகள் வாழையில போட்டு விரதத்தை முடிச்சாங்க? பக்கத்தில் இருக்க கேப்புதூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜமாத்துல உட்கார்ந்து, மசூதி கட்டிடத்துல உட்கார்ந்து தான் அவங்க ஐயப்ப சாமி விரதத்தையே முடிச்சிச்சு. இதுதான் நம்முடைய பண்பாடு. நீங்க பெருமானார் சொன்னார் இல்லையா, நீங்க அவருடைய மருமகன் உமர் சொன்னதைத்தான், பின்னால வந்தவங்கள் சொன்னதைத்தான், இந்த நல்லிணக்கத்தை தான் காலம் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கிறது. எனவே நண்பர்களே, நான் இவருடைய குஞ்ஞாலி மரைக்காயிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அன்பை பேசுகிற மதம் இது. சாந்தியை, சமாதானத்தை, ஏகத்துவத்தை கொள்கை பிடிப்போடு இருக்கு. அவங்க மார்க்கம் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. பெருமானார் ஏகத்துவத்தை பேசினார். அதன் காரணமாகவே கடுமையான அச்சுறுத்தலுக்கு ஆளானார். பெருமானார் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், கொள்கையில உறுதியோடு இருக்கு. என்னுடைய ஒரு கையிலே சூரிய மண்டலத்தையும் இன்னொரு கையிலே சந்திர மண்டலத்தையும் கொடுத்தால் கூட ஏக இறைவன் என்கிற கோட்பாட்டை நான் கைவிட மாட்டேன் என்று பெருமானார் சொன்னார். நீங்க ஒரு கையில சூரிய மண்டலம், ஒரு கையில சித்திரம், பிரபஞ்சமே என் கைக்கு கிடைத்தாலும் எனக்கு இறைவனால் சொல்லப்பட்ட செய்தியிலிருந்து நான் மாற மாட்டேன் என்பதுதான் பெருமானார் சொன்னார். இது ஒரு புறம். இன்னொரு புறத்திலே அது அங்கே இருந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரோடும் அவர் இணக்கமாக இருந்தார், அன்பாக இருந்தார். எனவே அன்பிற்கினியவர்களே, இங்கே நாம் கட்டி அமைக்கப்பட வேண்டியது ஒரு ஒற்றுமையின் கோபுரத்தை தான். இங்க வானவில் எப்ப அழகு? 7 வண்ணம் இருந்தா தான் வானவில் அழகு. இப்ப நம்ம இங்க பேசிக்கிட்டே இருக்கோம். நான் கூட ராஜகம்பீரத்தில் வரும்பொழுது விளக்கு கட்டணும்னு அந்த பக்கம் திரும்பினேன். அது ஒரு கிறிஸ்துவ திருவிழா. இங்கே நான் பேசுகிற பொழுதே அங்க வேட்டி சத்தம் கேட்குது. கொஞ்ச நேரம் போனா இந்த பக்கம் இந்து கோயிலில் இருந்து ஒரு பாட்டு சத்தம் கேட்கும். நம்முடைய தமிழ்நாடு, இந்தியாவின் காற்று எப்போது பெருமைப்படும்னா, வாங்கொலியும் இந்து கோயிலிலிருந்து வருகிற மணியோசையும் தேவாலயத்திலிருந்து வருகிற மணியோசையும் சேர்ந்து ஒலிக்கிற பொழுதுதான் இந்தியாவின் பன்முகத்தன்மை பலம் பெறும். நீங்க ஊட்டி, கொடைக்கானல ரோஜா கண்காட்சி நடக்குது. எதுக்காக பார்க்க போறோம்? ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு அழகு. ஒண்ணு ரோஸ், இன்னொன்னு வெள்ளை, இன்னொன்னு பச்சை, நீலம், எல்லாத்திலையும் உருவாக்கிட்டான். அதே போல இந்தியாவில் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது தான் இந்தியாவின் அழகு.
நீங்க இப்ப ரம்ஜான் பெருநாள் வந்துருச்சுன்னு வைங்களேன், விளையாட்டா பேசிக்குவாரு, விளையாட்டா சொல்லுவாங்க. ஒரு முஸ்லீமை பார்த்து ஒரு நண்பர் சொன்னாரா, என்ன பாய் பெற தெரியுதா அப்படின்னாரா. அதுக்கு அவர் சொன்னாரா, பெற தெரியுது, ஆனா நீ யாருன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னாரா. ஏன்னா பிரியாணிக்காக அடி போட்டிருக்காப்புல. நீங்க உண்மையில எங்க பக்கத்துல ஒரு நண்பர் இருக்காருன்னா, இங்க ராஜகம்பீர் சேர்ந்தவர் தான் அவர் ஒருத்தர் தான் எங்க தெருவுல முஸ்லீம். கிறிஸ்துவர் இருக்காங்க, இந்து இருக்காங்க, எங்களை மாதிரி உள்ள குரூப் ஒரு குரூப் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்தா 2-3 முறுக்கு கொடுத்தவர்களெல்லாம் அரை கிலோ ஸ்வீட்டை குடிச்சு சோழியை முடிச்சிடலாம். கிறிஸ்துமஸ் வந்தா முடிஞ்சு போயிடும். ஆனா இவர் நோம்பு இருக்கிறாரோ இல்லையோ தெருவே ஆவலாயிடுறாங்க. நான் எப்ப பெருநாள் துவங்குது, நோம்பு வச்சுட்டீங்களா, அவருக்கு ஒரு நாள் பட்டியல், இவனுக்கு அந்த ரம்ஜான் அன்னைக்கு போடுற பிரியாணிகளையே குடி. அவர் சொல்லி பார்க்கிறாரு, என்னடா அரை கிலோ சீட்டை கொடுத்து என்ன முடிச்சிடுறீங்க, ஒவ்வொரு ரம்ஜானுக்கு பிறகு என் வட்டி கடை ஏறிக்கிட்டே போகுது. கடைசியா இந்த பெருநாளுக்கு ஒரு தலைவர் வாய்க்காது கீழே கடை மாமனார் வீட்டுக்கு போறேன். நண்பர்களே, நான் ஒன்ன சொல்றேன், பிரியாணி என்ன ஒரு 200 ரூபா கொடுத்த மாட்டாங்களா? பிரியாணி என்ன பாய்னு கேட்கிறது சாப்பாட்டுக்காக இல்ல, நீனும் நானும் வைத்திருக்கிற அன்பினுடைய பிரியத்தின் வெளிப்பாடுதான் அந்த பிரியாணி. அந்த பிரியாணிக்குள்ளேயே அது இந்தியா இருக்கு. நீங்க பிரியாணியே அரபு நாட்டு உணவு தான், நம்ம கண்டுபிடிப்பு கிடையாது. அங்க ஏன்னா இப்படி உட்காந்து சமைக்க முடியாது. அதனாலதான் இறைச்சி, அரிசி, மசாலா எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரே சமையலை சமைச்சாங்க. இன்னைக்கெல்லாம் பிரியாணியையும் புரோட்டாவையும் தடை பண்ணா பல பேர் தற்கொலை பண்ணி செத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையோட இணைஞ்சு போயிடுச்சு. அந்த பிரியாணி தான் இந்திய ஒற்றுமையினுடைய வெளிப்பாடு. இன்னும் சொல்ல போனா நண்பர்களே, இந்த பன்முக கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய அவசியம், மக்கள் ஒற்றுமையை, மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய தேவை நாம் எல்லோருக்கும் இருக்கிறது. இங்க நாட்டில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்ததுல நீங்க தெரியும், இப்ப இந்த தோல் சேலை போராட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் நடந்தது 200வது வருஷம். என்ன பிரச்சனை தெரியுமா? அங்க இருந்தக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் இடுப்புக்கு மேலே துணி அணியக்கூடாது. இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகளை பார்த்து தலைக்கு மேல துணி அணியக்கூடாது என்று சொன்ன அதே குரூப் தான் அங்க திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இடுப்புக்கு மேல சேலை அணியக்கூடாது, ரவுக்க போடக்கூடாதுன்னா மிகப்பெரிய போராட்டம். மைசூர் மன்னர் திப்பு சுல்தான் சொன்னாரு, இது சட்டமாக இருந்தால் திருத்துங்கள், மக்களினுடைய பழக்கமாக இருந்தால் அதை எதிர்த்து பிரச்சாரம் செய்யுங்கள் என்று தோல் சேலைக்கு முதல் குரல் கொடுத்த பெருமை திப்பு சுல்தானுக்கு உண்டு. இப்படி முஸ்லீம் மன்னர்களுடைய எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லி ஒன்னா வாழ்கிற மக்களை பிரிக்க முயல்களுக்கு எதிராக நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் இந்த 2 விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த துறவரம் என்பதற்கு இஸ்லாத்துல வாய்ப்பே கிடையாது. எனக்கு கல்யாணம் வேண்டாம், நீங்க இஸ்லாம் கூறுகிற இல்லற வாழ்வே ரொம்ப உன்னதமானது, அது தனி. நான் கல்யாணம் பண்ணிக்கல, சாமியாரா போறேன், அவங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாம் எங்க போறாங்க, அதுக்கு அனுமதி இல்லை. 2வது அருமையான விஷயம், இன்னைக்கு +2 தேர்வு, நீட் தேர்வு வந்தா எனக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு பெற்றோர் முறையில பயமா இருக்குங்க. எங்கே சில பிள்ளைகள் தவறான முடிவெடுத்து விடுவார்களோ. நான் அறிந்த வகையில் தற்கொலை இறைவனுக்கு எதிரானது என்று முதல் குரல் கொடுத்த பெரு மதம் இஸ்லாம் என்பதை மறந்து விடாதீர்கள். மனிதர்களே, நீங்கள் மரணத்தை நேசிக்காதீர்கள் சொல்லிட்டு பெருமானார் அழகா ஒண்ணு சொல்றாங்க, மரணத்தை விரும்பாதீர்கள். ஏன்னா மரணம் உங்கள் கையில் இல்லை, உங்கள் மரணம் உங்கள் கையில் இல்லை சொல்லிட்டு அழகா ஒரு லாஜிக்கா சொல்றாரு, நீங்க மரணத்தை விரும்பாதீர்கள், நீங்க நல்லவனா இருந்தா இன்னும் நீங்க வாழ்ற காலம் முழுவதும் நல்லது செய்வீங்க. எனவே மரணத்தை விரும்பாதீர்கள், வாழுங்கள்னு சொல்றாரு. சரி, நான் கெட்டவனா இருக்கேன், நான் வாழ்ந்த கெட்டதுதானே செய்வேன். பெருமாள் அழகா சொல்றாரு, நீ நல்லவனாக தான் நல்லது செய்வ, ஒருவேளை கெட்டவனாக இருந்தால் நீ நாளைக்கு திருந்த கூட வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீ மரணத்தை விரும்பாத, வாழ்க்கையை தேசி என்று சொல்லிக் கொடுத்த மதம். எனவே ஒரு எப்படி இல்லறம் இருப்பது, எப்படி அன்பை பேணுவது, எப்படி சக மனிதர்களோடு பேசுவது என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்த மதம். இங்கே இந்து மதத்திலும் அப்படி நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும், கிறிஸ்துவ மதத்திலும் சொல்ல முடியும். இந்த மதங்கள் இணைந்து இருப்பதுதான் இந்தியாவின் பேரழகு, இந்தியாவின் பெருமை. எனவே நேரு சொன்னது போல வாழ் முனையில் மாற்றப்பட்டவர்கள் அல்ல இஸ்லாமியர்கள், சகோதரத்தின்பால் ஈர்க்கப்பட்டு ஜாதிய கொடுமைகளால் ஈர்க்கப்பட்டுத்தான் பெரும்பாலான மதமாற்றங்கள் இங்கே நடந்திருக்கிறது.